இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. அப்படி நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து, நம்ம கணக்கு பார்த்து, நம்முடைய வீண் வார்த்தைகளை குறித்து கணக்கு பார்த்து, நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து, அருமையானவர்களே, நம்மை நாமே கணக்கு பார்த்து, நாம் புத்தி உள்ளவர்களாய் கணக்கு பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்புவோமானால் நம்மை புதிய எண்ணெயினால், புதிய அபிஷேகத்தினால், புதிய கிருபையினால், புதிய வல்லமையினால், புதிய ஆரோக்கியத்தினால், புதிய ஆசீர்வாதங்களினால் புதிய ஆண்டுகளிலே உங்களை நிரப்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த வருடம் சொல்கிறது அதே போல கழிந்த வருடம். வருஷம் நேற்று துவங்கினது போல காணப்பட்டது, ஆனால் இப்பொழுது அது ஒரு கதையை போல கழிந்து போகிறது. ஆகையினால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்தை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். ஏதோ துவங்கினோம், ஏதோ முடித்திருக்கிறோம் என்றெல்லாம். ஆகையினாலேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, கதையை போல காலையில எழுந்துவது, ஏதோ குடிப்பது, சாப்பிடுவது, வேலைக்கு போவது இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இப்படியெல்லாம் நாம் இருப்போம் என்று சொன்னால், அருமையானவர்களே, மிக அருமையான ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எவ்வளவு நேரம் காலையில் ஜெபித்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் காலையில வேதத்தை வாசித்திருக்கிறேன் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆகையினாலே காலையில எழுந்தோம், ஏதோ வேலையை பார்த்தோம், ஓடினோம், பிறகு திரும்பி வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ உறங்கினோம் என்று நம்முடைய வாழ்க்கை போய்விடாதபடிக்கு காலையில ஒன்று சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம். ஆகையினாலே அதே போல இரவு குடும்பமாய் சேர்ந்து ஒரு பாட்டை பாடி, ஒரு அதிகாரம் பைபிளை வாசித்து, இருவரும் சேர்ந்து குடும்பமாய், கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆகையினாலேதான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையை போல கழிந்த வருடம் எப்படியாய் இருந்தது என்று சொன்னால், சங்கீதம் 31:10 சொல்லப்படுகிறது, தவிப்பினால் கழிந்து போன வருடம். இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷம் முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தவிப்பு, சஞ்சலம், துக்கம், போராட்டம், வியாதி, வருத்தம், வேதனை, கண்ணீர், கவலை. ஏதோ நான் இந்த நாட்டிலே இருப்பேனோ அல்லது இருக்க மாட்டேனோ, நான் பிழைக்க மாட்டேனோ, என் பிள்ளைகளை காப்பாற்றுவேனோ, என் பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டேனோ என்றெல்லாம் பல விதங்களிலே உள்ள ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம், ஊரிலே இருக்கிற, என்னுடைய சொந்த ஊரிலே இருக்கிற என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய இனத்தாருக்கு நான் செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்படுகிறோமோ என்கிற தவிப்பு பலருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய தவிப்பை தேவன் அறிந்திருக்கிறார், நம்முடைய சஞ்சலத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையினாலேதான் அருமையானவர்கள் சங்கீதம் 78:33 வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வருஷங்கள் விருதாவாக கழிந்து போயிற்று. வருஷம் எப்படி கழிந்து போயிற்று? விருதாவாய் கழிந்து போயிற்று. வேதனையினால் கழிந்து போயிற்று, துக்கத்தினால் கழிந்து போயிற்று, துன்பத்தினால் கழிந்து போயிற்று, வியாதியினால் கழிந்து போயிற்று, வேலையில்லா பிரச்சனையினால் கழிந்து போயிற்று, பொருளாதார நெருக்கடியினால் கழிந்து போயிற்று, சமாதான கேட்டினால் கழிந்து போயிற்று, பலவிதமான விரோதங்களினாலும் போட்டிகளினாலும் பொறாமைகளினாலும் கழிந்து போயிற்று என்று பல விதங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஆனாலும் கூட வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 106:43 அநேகம் தரம் உன்னை விடுவித்து சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேகம் தரம் இவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். ஆனால் விடுவித்தும் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வேதனைப்பட்டிருக்கிறோம், வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம், துக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம், துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறோம், மனம் நொந்திருக்கிறோம். இவ்விதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அருமையானவர்களே, வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே, அவர்கள் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக
கர்த்தர் எனக்கு நன்மை சரி கட்டுவார். இந்த புதிய ஆண்டிலே வரும் பொழுது எல்லாரும் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக, எல்லாரும் பரிகசித்த பரிகாசத்துக்கு பதிலாக உனக்கு நன்மையை சரி கட்ட தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு உன்னை ஆயத்தமாக்கி இருக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிறார். எஞ்சி இருக்கிற இந்த சில தினங்களிலே நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகையினாலேதான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் மிக அருமையை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தவிப்பும் சஞ்சலமும் என்ன செய்யுமா? ஓடி போகிறதா. கதை போல நாம் கடந்து போனாலும் ஏதோ ஒரு வார்த்தை வருஷத்தை முடித்து நெருக்கத்தில் கொண்டு வந்து நின்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகும் புதிய ஆண்டிற்குள்ளே. உன்னுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அதே வேளையில சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீ அடியெடுத்து வைக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:7 வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்கள். கதையை போல கடந்து போயிருக்கலாம். கர்த்தரண்டை நீங்கள் திரும்பினதினால், கர்த்தரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே சமாதானத்தை இழந்து சங்கடத்தோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த அருமையான நல்ல நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஜீவியத்திலே மிக அருமையாய் சொல்லுகிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்க போகிறார். இந்த புதிய ஆண்டிற்குள்ளே உனக்கு இரட்டத்தனையான பலனை தேவன் கொடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆகியனால்தான் வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது அருமையானவர்களே, அந்த தேவாதி தேவன் மூன்றாவதாக சொல்லுகிறார், வியாதியினால் கழிந்த வருடம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே நாம் பட்டிருக்கிற வியாதியினால் பட்டிருக்கிற வேதனை, வியாதியினால் நம்முடைய வாழ்க்கையில இழந்திருக்கிற ஆஸ்திகள், வியாதியினாலே பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வாணியனுக்கு கொடுக்காததை வைத்தியனுக்கு கொடுப்பார்கள் என்று ஒரு பழமொழி. அதாவது ஒழுங்காக வாணியன் என்று சொன்னால் எண்ணெய் விற்கிறவன். அந்த எண்ணெய் விற்கிறவன் இடத்துல எண்ணெயை வாங்கி ஒழுங்காய் தலைக்கு தேய்த்து உடம்பெல்லாம் தேய்த்து வாரந்தோறும் அதை குளித்தால் நம்முடைய உடம்புக்கு அது ஒரு பாதுகாப்பு. அப்படி கொடுக்காதவர்கள் அருமையானவர்கள் என்ன செய்வார்களாம், கொஞ்ச நாள் ஆனவுடனே வயிற்றை வலிக்கிறது, தலை வலிக்கிறது, கைகால் மூட்டெல்லாம் வலிக்கிறது, ஆனபடியினாலே சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி கொண்டு போய் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மருத்துவரை பார்க்க போவார்கள். மருத்துவர்களை பார்க்க போகிற பொழுது மருத்துவர் ஒரு மளிகை கடை பில்லை போல ஒரு பெரிய பில்லை எழுதி மருந்து பில்லை கொடுப்பார். நீங்களும் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் மருந்தை அவளோடு வாங்குவீர்கள். ஏனென்றால் இன்சூரன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு. ஆனபடியினாலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு மருந்து வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் தற்காலத்திலே உள்ள மருந்துகள் எல்லாம் உள்ளே போகும் பொழுது அற்ப காலத்திற்காக தான் அது ஏதோ ஒரு சுகத்தை தரும், ஆனால் நிரந்தரமான சுகத்தை தராது. மறந்து விடக்கூடாது. ஆனபடினாலே நான் டாக்டரிடத்தில் போக வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லவில்லை, ஆலோசனை கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதையே உங்களுடைய வாழ்க்கையிலே பதிவாக கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வருஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, வியாதியினால் கழிந்த வருஷம் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டையிலே வியாதியை படுத்திருந்தான். அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான், எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பான். எல்லாரும் குளத்திலே இறங்கி யார் யாரெல்லாமோ சுகமாகி போகிறார்கள், என்னால் முடியவில்லையே, எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு அவன் புலம்பி இருப்பான். ஆனால் இயேசு வந்தார். அவனை குளத்துக்கும் போக சொல்லவில்லை, ஒன்று மருந்து வாங்கி சாப்பிடு என்று சொல்லவில்லை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லிவிட்டார். அவன் சுகமாய் போய்விட்டான். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையை வருடத்தின் இறுதியிலே உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறான், நீ புதிய ஆண்டிற்குள்ளே எடுத்து வைக்கும் பொழுது நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரம் பண்ணி உன்னை மனப்பூர்வமாய் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எப்படி சொன்னால் அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 90:15 பார்க்கிறோம்,
துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக, நம்முடைய வாழ்க்கையில வியாதியினாலே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து விட்டோம். ஆனால் அவர் எப்படி வியாதி சுகமாக்குகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது வேதவசனம் மிக அருமையை சொல்லுகிறது. சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால் நோய்கள் என்னவாகும் என்று சொன்னால் குணமாகும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலேதான் எரேமியா 33:6 நாம் பார்க்கிற பொழுது ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வரப்பண்ணி நான் உன்னை மனப்பூர்வமாய் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய ஆண்டிலே சொல்லுகிறார் கர்த்தர், அருமையானவர்களே, உபாகமம் 7:15 சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவான். ஒரு நோய் அல்ல, 2 நோய் அல்ல, 3 நோய் அல்ல, சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவான். ஐயா, சர்க்கரை வியாதிக்கு ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும், ஆற்றுக்கு ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும், மூட்டு வலிக்கு ஆர்த்தோ டாக்டரை பார்க்க வேண்டும், இப்படி நரம்புக்கு நீரோட டாக்டரை பார்க்க வேண்டும் என்று அல்ல. அவர் பரம வைத்தியர். அவர் பரம வைத்தியர் ஆனபடியினாலே அவரிடத்துல நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே என்ன செய்ய வேண்டும்? கண்ணிலே ஒரு வேதனை இருந்தால் அருமையானவர்களே கண்ணுக்கு ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும். சமீபத்திலே எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு சகோதரி கடந்த 3-4 மாதங்களாக கண்ணிலே மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். துபாய் தேசத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், அண்ணன், எனக்கு இது போல கண்ணிலே வேதனை இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, நானும் ஏதோ செய்து பார்த்து விட்டேன், ஒன்றும் வழி இல்லை என்று சொன்னார். பரவாயில்லம்மா, நீ கண்ணில கையை வை, ஜெபிப்போம், ஒரே மனமும் ஒரே இருதயமா ஜெபிப்போம், கர்த்தர் உனக்கு சுகத்தை தருவார். ஜெபித்து முடித்து விட்டு அடுத்த நாள் அந்த வேதனை எங்கே போனது என்று தெரியவில்லை. தூங்கி எழுந்தவுடன் அந்த வேதனை எங்கே போனது என்று தெரியவில்லை. நான் கதைக்காய் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். இப்பொழுதும் இந்த செய்தியை கூட அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையினாலேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது மிக அருமையாய் சொல்லுகிறார். எப்படி அவர் குணமாக்குகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது மிக அருமையான ஒரு வார்த்தை, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று. இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.